ஆர்பிஐ ரீசென்ட்லா அவங்களுடைய ரெப்போ ரேட்ஸை ரிவைஸ் பண்ணாங்க, அதாவது குறைச்சாங்க இல்லையா? இப்படி குறைக்கிறதுனால ரெண்டு விதங்கள்ல நமக்கு பொதுமக்களாகி நமக்கு அதுல பாதிப்புகள் வரும். நெகட்டிவான விஷயம் என்ன அப்படின்னா, நமக்கு எஃப்டி போன்ற இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்ல வரக்கூடிய இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் வந்து குறையும். இந்த ரெப்போ ரேட் டிக்ரீஸ் பண்ணாங்க அப்படின்னா அதுல வரக்கூடிய இன்ட்ரெஸ்ட் ரேட் நமக்கு குறையும். இதுல இருக்கக்கூடிய பாசிட்டிவ் சைடு என்ன அப்படின்னா, லோன்ஸ் வாங்கணும் அப்படின்னா அதுல வரக்கூடிய இன்ட்ரெஸ்ட் ரேட் குறையும். ஸோ மொத்தமா வந்து வட்டி குறையும் ரெண்டு சைட்லயுமே. இந்த பக்கம் நமக்கு வரக்கூடிய வட்டி குறையும், இந்த பக்கம் நம்ம கட்டக்கூடிய வட்டி குறையும். அப்படிங்கிறனால அது கொஞ்சம் பாசிட்டிவான விஷயம். ஸோ நீங்க ஹோம் லோன் எடுக்கிறீங்க, பர்சனல் லோன் எடுக்கிறீங்க, எந்த லோன் எடுக்கிறீங்க அப்படின்னாலும் இந்த ரெப்போ ரேட்டை குறைக்கிறாங்க, அதனால வட்டி குறையுது அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பிளஸ்ஸா இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஏன்னா பேங்க்ல வந்து அந்த வட்டி விகிதத்துல ஒரு 0.1% 0.5% குறைஞ்சிச்சு அப்படின்னா கூட நம்ம வாங்கக்கூடிய அந்த லோன் அமௌண்ட் பெருசா இருக்கும் இல்லையா, அதுல வட்டி அப்படிங்கிற வகையிலேயே நிறைய பெரிய தோராயமான ஒரு அமௌண்ட் வந்து நமக்கு டிடக்ஷன் கிடைக்கும். சில வங்கிகள் இப்போ இந்த ரெப்போ ரேட் குறைச்சதுல இருந்து அவங்களுடைய லோன்ஸ்க்கான இன்ட்ரெஸ்ட்டை நல்லாவே குறைச்சிருக்காங்க. ஸோ அது என்னென்ன வங்கிகள் அப்படின்னு சொல்லிட்டு லிஸ்ட் பார்ப்போம், எவ்வளவு குறைச்சிருக்காங்க அப்படின்னு பார்ப்போம். சப்போஸ் நீங்க லோன் வாங்குற ஐடியால இருக்கீங்க அப்படின்னா எந்த வங்கியை சூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதுல இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பேங்க் ஆஃப் பரோடா இவங்க வந்து பாத்தீங்கன்னா ஓவர் நைட் எம்சிஎல்ஆர் பேசிஸ் பாயிண்ட்ஸ் வந்து 5 அடிப்படை புள்ளிகள் வந்து குறைச்சிருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இவங்களுடைய வட்டி விகிதம் 8.15% இருந்து 8.1% குறைஞ்சிருக்கு. இது வந்து ஓவர் நைட்டுக்கு மட்டும் தான் அப்படி மாத்திருக்காங்க. ஸோ மற்ற காலகட்டங்களுக்கு மாத்தல. அதனால ஒன் மந்த் எம்சிஎல்ஆர் வந்து 8.3% தான், 3 மந்த்ஸ்க்கான எம்சிஎல்ஆர் 8.5%, 6 மந்த்ஸ்க்கு வந்து 8.75%, 1 இயருக்கு 8.9% தான் இருக்குது. ஸோ இந்த வட்டி விகிதம் வந்து பாத்தீங்கன்னா ஜூலை 12th இருந்தே நடைமுறைக்கு வந்துருச்சு. ஸோ இந்த ரெப்போ ரேட் டிக்ரீஸ்க்கு அப்புறமா நம்மளுடைய கடன், அதாவது வீட்டு கடன் வட்டி விகிதம் எப்படி ஆகுது அப்படின்னா 7.45% குறைஞ்சிருக்குது. இது மட்டும் இல்லாம ப்ராசஸிங் ஃபீஸ் இருக்கு இல்லையா, அதையும் ரத்து செஞ்சிருக்காங்க பேங்க் ஆஃப் பரோடால. அதனால வீட்டு கடன் வாங்குறது ரொம்பவே பேங்க் ஆஃப் பரோடா பொறுத்த வரைக்கும் ரொம்பவே ஃபேவரபிளா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது கனரா பேங்க். கனரா பேங்கை பொறுத்த வரைக்கும் எம்சிஎல்ஆர் ரேட்ஸ் 5 பாயிண்ட்ஸ் வந்து குறைச்சிருக்காங்க. ஸோ ஓவர் நைட் எம்சிஎல்ஆர்ல வந்து 8ல இருந்து 7.95% ஆயிடுச்சு. 1 மந்த் எம்சிஎல்ஆர் 8.05% இருந்து 8% ஆயிடுச்சு. 3 மந்த்ஸ் வந்து 8.25% இருந்து 8.2% ஆச்சு. 6 மந்த்ஸ் எம்சிஎல்ஆர் 8.6% இருந்து 8.55 ஆயிடுச்சு. 1 இயருக்கு 8.8% இருந்து 8.75% குறைஞ்சிருச்சு. மற்ற பேங்க்ஸை பத்தி பார்த்தோம் அப்படின்னா ஹெச்டிஎஃப்சி, பஞ்சாப் நேஷனல் பேங்க், இந்தியன் பேங்க் இவங்களும் வந்து எம்சிஎல்ஆர் ரேட்டை குறைச்சிட்டாங்க. ஹெச்டிஎஃப்சி வந்து எம்சிஎல்ஆர் ரேட்டை சில கடன், அதாவது சில டைப்ஸ் ஆஃப் லோன்ஸுக்கு வந்து 30 பிபிஎஸ் வரைக்கும் குறைச்சிருக்காங்க, அதாவது 30 பேஸ் பாயிண்ட்ஸ் வரைக்கும் குறைச்சிருக்காங்க. பஞ்சாப் நேஷனல் பேங்க் 5 பேசிஸ் பாயிண்ட்ஸ் குறைச்சிருக்காங்க. இந்தியன் பேங்க் எம்சிஎல்ஆர் ரேட்ஸை 5 பேசிஸ் பாயிண்ட்ஸ் குறைச்சிருக்காங்க. இது எல்லா சேஞ்சஸுமே ஜூலை 12th இருந்து அமலுக்கு வந்துருச்சு. ஸோ எஃப்டிஸா இருந்தாலும் சரி, லோன்ஸா இருந்தாலும் சரி, இந்த ரெடியூஸ்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட் தான் இனிமேட்டு இப்போதைக்கு நடைமுறையில் இருக்கும். அன்லஸ் அடுத்த ரெப்போ ரேட்கான ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டோ ரிவிஷனோ வர வரைக்கும் இந்த ரேட்ஸ் தான் இருக்கும். அதனால சப்போஸ் நீங்க லோன்ஸ் வாங்குறீங்க அப்படின்னா இப்போ நான் சொன்ன இன்ஃபர்மேஷனை வச்சு நீங்க கன்சிடர் பண்ணலாம். ஹோப் திஸ் ஹெல்ப்ஸ். இதுல ஏதாவது டவுட்ஸ் இருக்குன்னா தாராளமாக அதை கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க, அதுக்கான ரிப்ளைஸ் நான் கொடுக்குறேன். இதே மாதிரி இன்னொரு யூஸ்ஃபுல் தகவலோட நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். Until then, it's bye from Jane. நன்றி, வணக்கம்.